நம்ம புதினா சாதம் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம நல்லா அலசிக்கலாம். ஏன்னா அதில் மண் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அலசிக்கலாம். அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். எப்படின்னா அது தண்ணியாக தான் மாறும். இல்லைனா அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க என்னென்னு பார்த்துக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச வேர்க்கடலை இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு தான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தாளிச்சிக்கணும். ஏன்னா நம்ம அதில் ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அதை போகிற வரைக்கும் நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுட சாப்பாடு வச்சு அதில் கிளறி நம்ம எடுத்துப்போம். இந்த சாப்பாடை பிளேட்டில் போட்டுக்கலாம். இதுக்கு நான் காம்பினேஷன் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். எனக்கு உருளைக்கிழங்கு இதை வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இது செஞ்சு வச்சுருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.